ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பனானா ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பழுத்து தான் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸாக இருக்கணும். இப்போ இதை தோலை உரிச்சிருங்க. அடுத்து இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் விட்டுருங்க. ஃப்ரீசரில் வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பனானா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அது கூட வெண்ணிலா எசன்ஸும் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. இது இன்னும் 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் பவுலில் மாற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க மேலே கொஞ்சமாக சாக்கோ சிரப் ஊற்றுறேன். கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். ஹெல்தியான பனானா ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.